சர்க்குருவே சரணம். உன் கண்ணீரின் மதிப்பதை யாரும் அறியாமல் இருக்கலாம். ஆனால் உன் இதயத்தில் தினமும் எழும் ஏக்கத்தை கருணையும் நான் அறிந்திருக்கிறேன். உன் மனம் உடைந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையுடன் விழித்திரு. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் மலர வேண்டும் என்று அன்போடு பிரார்த்தனை செய் மகளே. இன்று நீ காத்திருப்பது வீணாகாது என்ற நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. என் பிள்ளையே, உன் வீட்டில் குழந்தையின் சிரிப்பை கேட்க வேண்டும் என்ற ஆசை உன் இதயத்தில் எவ்வளவு ஆழமாக இருக்கின்றது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த ஆசையை கண்ணீரால் அல்ல, நம்பிக்கையால் தினமும் வளர்த்து வா. உன் மனதில் அமைதி நீ நிலைத்திருக்கட்டும். நல்ல நாட்கள் எதிர்பார்த்து வாழ்ந்தால் ஒவ்வொரு விடியிலும் புதிய உற்சாகத்தை தரும்டா சாமி. நீ எத்தனை முறை மனம் உடைந்திருந்தாலும் உன் இதயத்தில் அன்பு குறையவில்லை. அதுவே உன் பலம்டா சாமி. வாழ்க்கை சில நேரங்களில் தாமதப்படுத்தலாம். ஆனால் தாமதம் என்றால் நம்பிக்கை இழக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. தைரியமாக இரு. நல்ல காலத்தை எதிர்பார்த்து கொண்டு. மற்றவர்கள் கேட்கும் கேள்விகள் உன் மனதை காயப்படுத்தி இருக்கலாம். சிரித்தபடியே பல வேதனைகளை மறைத்து இருக்கலாம். ஆனால் இன்று முதல் அந்த வேதனையை சுமையாக நினைக்காதடா சாமி. அது உன்னை இன்னும் வலிமையான மனிதனாக மாற்றி இருக்கிறது. நம்பிக்கையை விடாமல் முன்னேறு. உன் வீட்டில் ஒவ்வொரு மூலையிலும் மகிழ்ச்சி நிறைய வேண்டும் என்ற ஆசை, உன் ஆசை அழகானது. அந்த ஆசை ஒருபோதும் கைவிடாதடா சாமி. நல்ல எண்ணங்களுடன் வாழும் இதயத்திற்கு அமைதி முதலில் வருகின்றது. அமைதி வந்த இடத்தில் நம்பிக்கையும் வளர்கின்றது. கண்ணீரால் நனைந்த தலையணையை யாரும் பார்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் உன் இதயத்தின் பாரத்தை கருணை உணர்கின்றது. ஒவ்வொரு இரவும் முடிந்த பிறகே விடியல் பிறக்கின்றது. அதுபோல ஒவ்வொரு சோதனைக்கும் ஒரு முடிவு உண்டுடா சாமி. மனதை உறுதியாக வைத்துக்கொள். உலகம் உன்னை சோதித்தாலும் உன் நல்ல மனதை மாற்றாதே. பிறரின் மகிழ்ச்சியை பார்த்து வருந்தாமல் உன் நாளும் வரும் என்று நம்பு. நம்பிக்கையோடு வாழும் இதயம் ஒரு நாளும் வெறுமையாக இருப்பதில்லடா சாமி. இன்று நீ அனுபவிக்கும் காத்திருப்பு நாளை உன் வாழ்க்கையின் ஆழமான நினைவாக மாறலாம்டா சாமி. அதனால் ஒவ்வொரு நாளையும் பயத்தோடு அல்ல, நம்பிக்கையோடு கடந்து செல். உன் உள்ளத்தில் அன்பை வளர்த்து மனதில் அமைதியை நிலைநிறுத்துடா சாமி. பலர் உன்னை ஆறுதல் சொல்ல முயற்சித்திருக்கலாம். ஆனால் உன் மனதில் நாளத்தில் இருக்கும் வெற்றிடத்தை நீயே மட்டுமே உணர்ந்திருக்கிறாய். அந்த வெற்றிடத்தை நம்பிக்கையால் நிரப்பிக்கொள். நல்ல நாளை எதிர்பார்க்கும் இதையும் ஒருபோதும் தோற்காதடா சாமி. இன்று உன் கண்களில் கண்ணீர் இருக்கலாம். ஆனால் அந்த கண்ணீர் உன் பலவீனம் அல்ல, அது உன் நம்பிக்கையின் ஆழத்தை காட்டுகின்றது. அந்த அன்பு ஒரு நாளும் வீணாகாது. தைரியமாக வாழ்ந்து காத்திருடா சாமி. உன் வீட்டில் மகிழ்ச்சியான தருணங்கள் பெருக வேண்டும் என்று தினமும் நல்ல எண்ணத்துடன் வாழு. எதிர்மறை வார்த்தைகளை மனதில் வைத்து கொள்ளாதே. உன் மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிய நம்பிக்கையை தரும்டா சாமி. எத்தனை முறை ஏமாற்றம் வந்தாலும் இன்னும் ஒரு நாள் நம்பிக்கையோடு இருப்பேன் என்று உன்னிடம் நீயே சொல்லிக் கொள்ளுடா சாமி. அந்த எண்ணமே உன்னை மனதளவில் பலமாக மாற்றும். சோர்ந்து விடாதே. உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதேடா சாமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பயணம் உண்டு. உனக்கான நேரமும் உனக்கான மகிழ்ச்சியும் சரியான தருணத்தில் வந்து சேரும். அதுவரை மன அமைதியை கற்றுக்கொள்ளுடா சாமி. காத்து கொள்ளுடா சாமி. காத்திருப்பது எளிதல்ல என்பதை நான் அறிவேன். ஆனால் பொறுமையோடு காத்திருக்கும் இதயங்கள் வாழ்க்கையை இன்னும் ஆழமாக நேசிக்க கற்றுக்கொள்கின்றனடா சாமி. உன் பொறுமை உன்னை வலிமையாக்கட்டும். ஒவ்வொரு காலையும் இன்று நல்ல நாள் என்று தொடங்கு. நல்லதை நினைப்பவன் நல்லதை எதிர்பார்க்கின்றான். நல்லதை எதிர்பார்ப்பவன் மன அமைதியை பெறுகின்றான். மன அமைதி கிடைத்தால் வாழ்க்கையும் மெதுவாக மலரத் தொடங்கும்டா சாமி. இதயத்தில் இருக்கும் அன்பு குறையாமல் இருக்கட்டும்டா சாமி. உன் முகத்தில் இருக்கும் புன்னகை மறையாமல் இருக்கட்டும். வாழ்க்கை எவ்வளவு சோதித்தாலும் உன் நம்பிக்கையை மட்டும் உடையாமல் இருக்கட்டும்டா சாமி. இன்று வரை நடந்தவற்றை நினைத்து வருந்தாதே. இனி நடக்கப் போவதை நல்லவனவற்றை நினைத்து வாழத் தொடங்கு. ஒவ்வொரு புதிய நாளும் ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கின்றது. அந்த வாய்ப்பை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ளுடா சாமி. உன் வீடு மகிழ்ச்சியால் நிரம்ப வேண்டும் என்று தினமும் நல்ல எண்ணங்களை விதை.
அன்பு பேசும் வீட்டில் அமைதி தங்கும். அமைதி இருக்கும் இடத்தில் நம்பிக்கையும் வளர்த்து கொண்டே இருக்கும்டா சாமி. நீ அமைதியாக சிந்திய ஒவ்வொரு கண்ணீருக்கும் உன் அன்பின் சாட்சியாக இருக்கின்றது. அந்த அன்பை கைவிடாதே. வாழ்க்கை இன்னும் பல அழகான தருணங்களை உனக்காக வைத்திருக்கிறது. அவற்றை நம்பிக்கையுடன் எதிர்பார். என் பிள்ளையே, இன்று மனம் கனமாக இருந்தாலும் நாளை இதயம் இலகுவாகும் என்ற நம்பிக்கையை பிடித்துக்கொள். கண்ணீரை விட தைரியம் பெரியது. பயணத்தை விட நம்பிக்கை பெரியது. அன்பை விட வலிமை சக்தி எதுவும் இல்லை. அமைதியாக இரு. நல்ல நாட்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. குறைந்த வரம் வேண்டி காத்திருக்கும் என் பிள்ளைகளே, மனம் உடையாதீர்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் இதயத்தில் இருக்கும் அந்த மௌன வேதனையை நான் அறிந்திருக்கிறேன்டா சாமி. மற்றவர்கள் ஒரு குழந்தையை கையில் தூக்கி மகிழ்ச்சியாக சிரிக்கும்போது உங்கள் முகத்தில் சிரிப்பு இருந்தாலும் உங்கள் இதயம் மட்டும் அமைதியாக அழுகின்றது. அந்த கண்ணீரை யாரும் பார்க்கவில்லை என்று நினைக்காதீர்கள். உங்கள் மனதில் இருக்கும் இயக்கத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாமல் தவிக்கும் ஒவ்வொரு நொடியும் நான் அறிந்திருக்கிறேன்டா சாமி. தைரியமாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையை மட்டும் கைவிடாதீர்கள். பல வருடங்களாக நீங்கள் சுமந்து வரும் இந்த காத்திருப்பு எவ்வளவு கனமானது என்று எனக்கு தெரியும். ஒவ்வொரு மாதமும் ஒரு புதிய எதிர்பார்ப்பு, அதன் பிறகு ஒரு புதிய ஏமாற்றம். இப்படி மீண்டும் மீண்டும் மனம் உடைந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஏமாற்றமும் உங்கள் வாழ்க்கையின் இறுதி அத்தியாயம் அல்ல, இன்னும் எழுதப்படாத அழகான நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றன. நம்பிக்கையோடு உயிரோடு வைத்திருங்கள். இரவு நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் கண்ணீரை துடைத்த நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில் இப்படி மட்டும் என்று வானத்தை பார்த்து கேட்டிருக்கலாம். அந்த கேள்விகள் வீணாகவில்லை. உங்கள் மனதின் ஆழத்திலிருந்து எழுந்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் கருணையின் முன் மதிப்புடைவதே. மனதை சோர்வடைய விடாதீர்கள். உலகம் பல கேள்விகள் கேட்கும். சில உறவுகள் கூட அறியாமல் உங்களை மனதை காயப்படுத்தும். வார்த்தைகளை பேசலாம், ஆனால் பிறர் பேசும் வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் தீர்ப்பாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கான நல்ல நேரத்தை மனிதர்கள் முடிவு செய்ய முடியாது. உங்கள் நம்பிக்கையை எந்த வார்த்தையும் உடைக்க விடாதீர்கள். உங்கள் வீடு அமைதியாக இருக்கலாம். குழந்தையின் சிரிப்பு இன்னும் கேட்காமல் இருக்கலாம். ஆனால் அதனால் உங்கள் வீடு ஆசீர்வாதம் இல்லாத வீடு என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். அன்பு நிறைந்த இதயம் இருக்கும் இடத்தில் நம்பிக்கையும் உயிரோடு இருக்கும். அந்த நம்பிக்கையை தினமும் வளர்த்து கொள்ளுங்கடா சாமி. ஒரு நாள் அந்த காத்திருப்பை நினைத்து நன்றியோடு புன்னகை செய்வீர்கள். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம்.